Hello friends, welcome back to my channel. நான் போன வீடியோல ஹேங்கிங் ராக் ஸ்டேட் பார்க்ல இருக்க ஃபால்ஸ் எல்லாம் காட்டியிருந்தேன். டே 1ல நாங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோம்ங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருந்தேன். இன்னைக்கு டே 2ல நாங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோம்ங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினா ஹேங்கிங் ராக்கையே நம்ம போய் பார்க்க போறோம். இந்த ராக்க பார்க்கிறதுக்கு நம்ம ஃபால்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வழியா காரை பார்க் பண்ணிட்டோம். அன்னைக்கு பார்க்கிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தது. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒரு ட்ரையலுக்கு இந்தியன் கிரீக்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த ட்ரையல்ல அப்படியே இன்சைட் ஒரு ½ மைல் உள்ள நடந்து போனோம்னா விண்டோ ஃபால்ஸ் அப்புறம் ஹிடன் ஃபால்ஸ் ரெண்டு ஃபால்ஸ்மே வரும். இந்த ட்ரையல்ல போற வழியில பாருங்க சைடுல பெஞ்சஸ்லாம் இருக்குது. இப்போ நான் காட்ட போறது ஹேங்கிங் ராக்குக்கு போற ட்ரையல். இந்த ட்ரையல்ல நம்ம அப்படியே ஒரு 2 மைல் நடந்து போனோம் அப்படின்னா நம்ம அந்த ஹேங்கிங் ராக்க பார்க்கலாம். 2 மைல்னா நம்ம ஊர் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு 3 கிலோமீட்டர் வரும். இந்த ட்ரையல் பாத்தீங்கன்னா நைட்டு 9 o'clock தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. நாங்க லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 3 o'clock மேல தான் நடந்து போயிருந்தோம். இந்த ட்ரையல்ஸ்ல போகும்போது ப்ராப்பர் ஷூஸ் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லது. செப்பல்ஸ்ல போனீங்க அப்படின்னா கால் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிரும். கிட்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த ட்ரையல்ல போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபா இருக்காது. இந்த ட்ரையல்ல பாத்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டோலர்லாம் யூஸ் பண்ண முடியாது. சோ கிட்ஸ் எல்லாம் நடந்து போனாங்கன்னா ரொம்பவே கால் வலிக்குதுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நாங்க இந்த ராக்குக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்ததுனால பசங்களெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு நாங்க மட்டும் தான் இந்த ராக் பார்க்க போயிருந்தோம். இந்த ட்ரையல்ல நம்ம போகும்போது அப்ஹில்ல போற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ போகும்போது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. காலும் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சது. பட் வரும்போது டவுன்ஹில்ல வர மாதிரி தான் இருந்தது. ஸோ வரும்போது ரொம்பவே ஸ்பீடா வந்தோம். கால் வலிக்காத மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த ட்ரையல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் சிமெண்டால பில்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு கல்லு மண்ணு மேல நடந்து போய் பாக்குற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மைல் கிட்ட நடந்து வந்துட்டோம். இங்க ஒரு போர்டு இருக்குது பாருங்க. இன்னுமே நம்ம ஹேங்கிங் ராக்கோட ஓவர்லுக் பார்க்கணும் அப்படின்னா 0.8 மைல் இன்னும் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். இங்க நான் சொன்ன மாதிரியே பாருங்க கல்லு மண்ணு மேல நடந்து போற மாதிரியே இருக்குது. போகும்போது கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. வரும்போது கொஞ்சம் ஸ்பீடா வந்துட்டோம். போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு பாதை மறக்காம இருக்கிறதுக்காண்டி ட்ரீஸ்ல ஆரஞ்சு கலர்ல நம்பர் எல்லாம் போட்டு மார்க் பண்ணிருக்காங்க. இந்த ஆரஞ்சு மார்க்க ஃபாலோ பண்ணி போனாலே நம்ம சேஃப் அங்க போயிடலாம். கிட்டத்தட்ட இந்த ராக் கிட்ட நம்ம வந்துட்டோம். இவ்வளவு தூரம் நடந்து வந்து இந்த ராக்க நம்ம பாக்குறது ஒர்த்தான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த ராக்க பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆனவங்க கிட்ட கேட்டோம், இவ்வளவு தூரம் நடந்து போய் அந்த ராக்க பாக்குறது ஒர்த்தான்ற மாதிரி கேட்டோம். அங்க போய் பாருங்க உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அங்க என்னதான் இருக்குது நம்ம பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி எங்களுக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு இங்க செம எக்ஸசைஸா இருந்தது. நல்லா கால் வலிக்க வாக் பண்ணோம். அந்த ராக் கிட்ட நம்ம வந்துட்டோம். இங்க பாருங்க குட்டி குட்டி ராக்கா இருக்குது. இது மேல அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா அந்த வியூ பார்க்கலாம். இதுதான் அந்த ராக்கோட ஒன் சைடு வியூ. இங்க பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க. நடந்து போறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் இருந்தாலும் இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், நம்ம அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நாங்க நடந்து போயிட்டு இருந்தோம். அதுல இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஹேங்கிங் ராக்கோட ஓவர்லுக். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ஓவர்லுக் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவ்வளவு நேரம் நடந்து வந்து இந்த வியூ பாக்குறது ரொம்பவே ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் ராக் மேலேயே போய் நான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ராக்க பாக்குறது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணோம் இந்த வியூ பார்க்கும்போது. இப்ப நான் காட்டுறதுதான் இந்த ஹேங்கிங் ராக். இங்க பாருங்க இந்த மலை மேல இந்த ராக் மட்டும் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு ராக்கோட ஓவர்லுக் பாத்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ராக்ல நாங்க அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் நின்று இந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். செம்மையா இருந்தது பாக்குறதுக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம்.
ஒரு வழியா டைம் ஆயிருச்சு. அந்த ராக்ல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். இந்த ராக் போகும்போது மொபைல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகாது. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மேப் போட்டு போறது கூட நமக்கு இந்த மொபைலை யூஸ் பண்ண முடியாது. சுத்தமா கவரேஜே கிடைக்காது நமக்கு. இந்த வீடியோல இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேர்ல நாங்க என்ஜாய் பண்ணோம். செம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இந்த ஹேங்கிங் ராக் ஸ்டேட் பார்க் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற நார்த் கரோலினா ஸ்டேட்ல தான் இருக்குது. இங்க யூஎஸ்ல நார்த் கரோலினா ஸ்டேட்ல இருக்கிறவங்க ஷூரா அந்த பிளேஸ்ல வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஜாலியா தான் இருக்குது. ஒரு வழியா டே 2ல நாங்க இந்த ஹேங்கிங் ராக் ஸ்டேட் பார்க்ல நாங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.